கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 55 அதிகாரம் 18 வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஹல்லேலூயா. இங்கு தாவீது சொல்லுகிறார், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நம்மை எதிர்த்து போராடும் போது நாம் நம்முடைய பலத்தினால் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப முற்படாதபடிக்கு முந்தின வசனத்தில் குறிப்பிட்டபடி அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இங்கு செய்த காரியம் என்ன? தனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி தனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் போது அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதபடிக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே தன்னை எதிர்க்கிறவர்களை, தனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்த போது தேவன் அவருக்கு நேரிட்ட எல்லா போரையும் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நாமும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக வேண்டுமானால், நமக்கு விரோதமாய் நம்மை சத்ருவானவன் எதிர்த்து நிற்கும் போது நாம் நம்முடைய பலத்தில் போராடாதபடிக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய இயலாமைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கண்ணீர், நமக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையிலே நாம் தியானமாய் இருந்து அவருடைய சமூகத்தையே நாம் நாடி நிற்கும் போது உதவிக்காக நாம் குதிரைகளின் பலத்தையோ அந்நிய வல்லமைகளையோ நாம் நாடாதபடிக்கு நாம் தேவனையே சார்ந்திருக்கும் போது ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி நிற்கும் போது அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்யும் போது எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. திரளான கூட்டமாய் கூடி சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாய் கண்ணிகளை வைக்கும் போது அப்பா, எங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கும் போது ராஜா, நாங்கள் எதிர்த்து எங்களுடைய பலத்திலே நாங்கள் போராடாதபடிக்கு ராஜா, உம்முடைய சன்னிதானத்திலே பொறுமையாய் தரித்திருக்க ராஜா, உம்முடைய சமூகத்தையே நாடி நிற்க ராஜா, நீர் யுத்தம் செய்ய எங்களை விட்டு கொடுக்க என் தேவன் உதவி செய்வீராகப்பா. நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவரப்பா. நீர் யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்து எங்களுக்கு இளைப்பாறுதலையும் எங்களுக்கு சமாதானத்தையும் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் செயல்படுவீராக ராஜா. யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டளையிடுவீராகப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.